நல்லது. திரு பாலசிங்கம், இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது மக்களுக்காக மக்களுடைய பிரச்சனை. என்னுடைய கேள்வி நான் முன் வச்சிருந்தேன். பாலசிங்கம் ஸ்ரீகாந்த் ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்தார். பொதுவாக பார்க்கக்கூடிய மக்களுக்கு மக்கள் பிரச்சனைகளை அங்கே பேசப்படுகிறதா, மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்காக அங்கே பேசுகிறார்களா காத்து கொண்டிருக்கிறோம். ஃபினான்ஸ் கிரைசஸ் ஒரு நிமிடத்திற்கு 2.5 லட்சம் ரூபாய் செலவாகக்கூடிய ஒரு நிலை, 1 மணி நேரத்திற்கு 1.5 கோடி, 6 மணி நேரத்துக்கு 9 கோடி, நாள் முழுக்க 150 கோடி அப்படின்னு போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் மக்கள் பிரச்சனைகள் பேசப்படுகிறதா, எதிர்க்கட்சிகள் கோரிக்கைகள் வைக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொண்டு விவாதிக்கலாம் என்று மத்திய அரசு சொல்கிறது. 16 மணி நேரம் அதற்கான ஒரு கால அளவையும் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் பகல்காம் தாக்குதல் தொடர்பாக பேசணும்னு கேட்கும்போது உடனே வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கு நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுறீங்க எதிர்க்கட்சிகள். அப்போ மொத்தத்தில் முடக்குவதையே நோக்கமாக வைத்திருக்கிறார்கள் என்ற அவர்களோட பதிலுக்கு வந்து அங்கே அந்த ஸ்பேஸ் அங்கே இருக்கே. பாலசிங்கம் வணக்கம். ஒரு ஸ்ரீகாந்த் சொன்னார் அடிப்படை அறிவு இருக்குதான்னு கேட்குறாரு. பிஜேபிக்கு இருக்கக்கூடிய எம்பிகளுக்கு கேட்குறாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் கேட்குற கேள்வி குறிப்பிட்டேன், பிஜேபி உடைய எம்பிகளுக்கு கேள்வி கேட்பதாக நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட பேச்சுக்கள் கண்டிக்கத்தக்கது. ஒன்று. ரெண்டாவது, அவர் வந்து முடக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. 15வது லோக்சபா நடந்தது, எத்தனை % நடந்தது? 36% நேரத்தை வந்து அந்த லோக்சபா நேரத்தை வந்து முடக்கினாங்க. யார் முடக்குனது? பிஜேபி தானே முடக்கினாங்க. சரியா தவறா? அது தவறு. அப்ப அந்த தவறு நீங்களும் செய்றீங்களே. அது எந்த பிரச்சனைக்காக முடக்கப்பட்டது? 36% 15வது லோக்சபால. இதுவே 16வது லோக்சபால 16% முடக்கப்பட்டிருக்குது. இப்போ முடக்கப்பட்டிருக்குதுன்னா எதுக்காக முடக்கிறாங்க? எதுக்காக அமளி? இங்கே டெமோக்ரஸியே இல்லை. பார்லிமெண்ட் டெமோக்ரஸி என்பது, ஜனநாயகம் என்பது எதிர்கருத்துக்களை கேட்பது, எதிர்கருத்துக்களை மதிப்பது என்பதுதான் ஜனநாயகம். பேசலாம் என்று சொல்லுகிறார்களே. அந்த ஜனநாயகம் 16 மணி நேரம் விவாதத்துக்கு உட்படுத்தலாம் என்று உங்களை அழைக்கிறார்களே. 42 மசோதாக்கள் சட்டமாக நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்றாரு. இவர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கிற போது 2001 அவர் ஒரு ஆண்டுக்கு 31 நாட்கள் தான் கலந்துட்டார். 31 நாட்கள் தான் கலந்துட்டார். 90% மசோதாக்கள் ஒரே நாளில் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குது குஜராத்தில். அப்படின்னா என்ன மாதிரியான ஜனநாயக அணுகுமுறை பிஜேபிக்கு இருக்கிறது, நரேந்திர மோடிக்கு இருக்குது என்பதை நம்ம பார்க்கணும். அப்போது இந்த கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் எதற்காக முடக்கிறாங்க? பகல்காம் இஷ்யூ வந்து பேசல. பீகார் வாக்காளர் பட்டியல் என்பது பேசலாம் அப்படின்னு தானே அழைக்கிறாங்க. எப்ப 16 மணி நேரம் விவாதத்துக்கு அழைக்கிறார்கள். எப்ப பேசலாம்? கடந்த வாரம் தொடங்கிய போது முற்றாக அந்த நடந்து முடிந்தது முடக்கத்தோட. இந்த வாரம் மீண்டும் அழைக்கிறார்கள், மீண்டும் முடக்குகிறார்களே அப்படின்றத கேள்விகளுக்கு பிறகுதான் இப்ப வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு அவர் சொல்றாரு, நான் பிரச்சனைகளை பத்தி பேசாம எதிர்கட்சிகள் வந்து அரசியல் செய்வது உள்நோக்கமாக அரசியல் ஆதாயம் தேடுவது என்பது மட்டும்தான் பிஜேபியுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது. மக்கள் பிரச்சனைக்காக இல்லை. இடபிள்யூசி சட்டம் கொண்டு வந்தாங்க. எத்தனை மணி நேரம் விவாதிச்சாங்க? எத்தனை சட்டங்கள் விவாதம் இல்லாமல் வந்து பாஸ் செய்யப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில். நாடாளுமன்றம் என்பது எதற்காக? நாடாளுமன்றம் என்பது மக்களுடைய பிரதிநிதிகள். அதாவது மக்கள் தான் அங்கே ரெப்ரசன்ட் பண்றாங்க. அப்போ மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்காக பேசாம சட்டம் ஏற்றுறீங்க. மனசுல வச்சு இப்ப விவாதிக்கலாம் என்று சொல்லும் போது அதற்காக இப்போது எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்களா? விவாதிக்கலாம் சொன்ன பிறகு யார் முடக்கினாங்க? நீங்க முடக்கினாங்களா? விவாதிக்கலாம் சொன்ன பிறகு முடக்கினாங்களா? நீங்க விவாதிக்கிறதுக்கே நேரம் ஒதுக்காத போது அதற்கான கோரிக்கை வைப்பது தான் எதிர்கட்சி. எதற்காக இருக்குது? எதிர்கட்சி என்பது ஜனநாயகத்தை வலிமைப்படுத்துவதற்காக தான். இந்த நாட்டில் ஜனநாயகம் தழைத்தோங்கணும்னு சொன்னா ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் நாடாளுமன்றத்தில் பேசி அந்த பிரச்சனைகளை தீர்வு செய்வது, பாலிசி மேக்கிங் செய்வது, சட்டத்தை ஏற்றுவது என்பதுதான் வந்து நாடாளுமன்றத்தினுடைய கடமை. ஆனால் நாடாளுமன்றத்தில் ஒரு சர்வாதிகார போக்கோடு, பாசிச போக்கோடு எத்தனை நாளைக்கு? பண்டிட் ஜவஹர்லால் எவ்வளவு நாள் வந்து பாராளுமன்றத்துக்கு வந்தார்? நரேந்திர மோடி அவரும் பிரதமர் தான். அவரும் பிரதமர், இவரும் பிரதமர். எத்தனை நாட்கள் நாடாளுமன்றத்திற்கு வந்தார்? எத்தனை கேள்விகளுக்கு பதில் சொன்னார்? சொல்ல முடியுமா? ஏன்? நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மதிக்காத ஒரு கட்சி இருக்குதுன்னு சொன்னா இந்தியாவில் அது பாரதிய ஜனதா கட்சி தான். ஆனால் அண்ணன் ஸ்ரீகாந்த் சொல்றாரு வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் அரசியல் செய்யுது. அரசியல் லாபத்துக்காகவே ஒரு கட்சி இயங்குதுன்னு சொன்னா வெறுப்பு அரசியலை விதைத்து மக்களிடத்தில் பிளவுபடுத்தி ஒரு பொதுவான கருத்தை விட்டுலாம். நம்ம கடந்த கால வரலாறுகளை பதிவு பண்ணிட்டே இருக்கோம்
சொல்லுங்க. பாலசிங்கம், தற்போது நாடாளுமன்றம் கூடியிருக்கிறது, முக்கிய பிரச்சனைகளை நீங்கள் எழுப்புகிறீர்கள், அதற்கு பதில் தர காத்திருக்கிறோம் சொல்லும்போது நீங்கள் முடக்கம் என்ற இடம்தான் நம்ம தலைப்பு. மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்கன்றதை நம்ம விவாதிக்கிறோம். மக்கள் வந்து மக்களுடைய பிரச்சனைகளுக்காக பேசுறாங்களா? நாடாளுமன்றத்தில் அவர் சொன்னார் இல்லையா, இப்போ பணம்லாம் வந்து 5 லட்ச ரூபாய் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்து சம்பளம் வாங்குறாங்க. உண்மைதானே அது? உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை, அதுதான் கேட்குறேன். அப்போ நாடாளுமன்றம்கான சில நெறிமுறைகளை கொண்டு வரணும். அதை பற்றியெல்லாம் ஏன் பேசல பிஜேபி? அவங்களுக்கு தானே பொருந்தும் அது. அதில் இருக்கிற இப்போ அதிகமான உறுப்பினர்கள் யார் இருக்காங்க? 240 பேர் பிஜேபி தானே இருக்காங்க. பிஜேபியில் இருக்கிற எம்பிக்கள் அதிகமாக சம்பளம் வாங்கினால அவங்களுக்கும் பொருந்தும் தானே? அவங்களுக்கும் பொருந்தும் தானே? அவர்கள் எம்பிக்களும் சேர்த்து தான் சொல்றது அவங்களுக்கும் பொருந்தும் தானே? அந்த நெறிமுறைகளை கொண்டு வரல. இத்தனை சட்டங்களை கொண்டு வர முடியல உங்களால. ஏன் அதை பற்றியான நெறிமுறைகளை பற்றி, நாடாளுமன்ற உறுப்பினர்களை பற்றியான நெறிமுறைகள், அவர்களுக்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை ஏன் கொண்டு வரல? இல்லை, இப்போ 2 விஷயம் திரு பாலசிங்கம். நீங்க மக்கள் மன்றம் இதை எப்படி பார்க்கிறது? ஏன்னா 2 பேருமே இந்த கருத்தை வந்து நீங்க சொல்றீங்க. நீங்க இந்த விவகாரங்களை ஆலோசிக்க வேண்டும் அல்லது நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் அப்படின்னு முடக்கிறீங்க. விவாதம் நாங்கள் காத்திருக்கிறோம், விவாதத்துக்கு நாங்கள் அழைப்பு எடுக்கிறோம், விவாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லும்போது மக்கள் சாமானியன் இதை எப்படி பார்ப்பான்னு நான் கேட்கிறேன். அதுக்கான நேரம் ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க எதிர்க்கட்சி, அதை ஏற்றுக்கொள்கிறது ஆளும் கட்சி. ஆனா மீண்டும் நீங்க முடக்குகிறீர்கள்னா உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படிதானே ஒரு காமன் மேன் புரிஞ்சுப்பான்னு கேட்கிறேன். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது வந்து எவ்வளவு முக்கியமானது. முதல்ல 2003 வந்து என்ன வாக்காளர் பட்டியல் என்ன இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஓட்டு உரிமை, மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை, மற்றவங்களுக்கெல்லாம் உரிய ஆதாரங்களை கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து ஒரு சீரியஸான இஷ்யூ. என்னுடைய ரொம்ப சீரியஸான இஷ்யூ. எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப சீரியஸா இதை அணுக வேண்டும். எலெக்ஷன் கமிஷன் அணுகி இருக்கிறார்கள், நிறைய விளக்கத்தை கொடுக்குறாங்களே. தேர்தல் கமிஷன் அதை ஏற்கவே இல்லையா? தேர்தல் கமிஷனுக்கு பலமுறை வந்து விண்ணப்பம், கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க, நிறைவேற்றல. மகாராஷ்டிராவில் முறைகேடு நடந்ததுன்னு சொல்றோம். 1 கோடி வாக்காளர்கள் அதில் வந்து சேர்க்கப்பட்டுறாங்கன்னு சொன்னோம். இல்லை, அது ராகுல் காந்தி அதை வந்து கோடிட்டு காட்டும் பொழுது எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றா, நீங்க எங்ககிட்ட பேசுங்க, நீங்க பொது வழியில கட்டுரைகளில் பதிவிடுகிறீர்கள், ஆனா தேர்தல் ஆணையத்தில் வந்து இதை நீங்க வந்து பேச மாட்டீங்களே அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் ராகுல் காந்திக்கு இந்த பதிலை பதிவிடுகிறது. தேர்தல் கமிஷனுக்கு பலர் எங்க கட்சி எழுதியிருக்குது, தேர்தல் கமிஷனுக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. கர்நாடகாவில் என்ன நடக்குது, மகாராஷ்டிராவில் என்ன நடக்குது. இன்னைக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது என்ஆர்சி, என்பிஆர், சிஏஏ அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையாக இது கையாளப்படுகிறது. ஆகவே பீகாரில் ஏறத்தாழ 52 லட்சம் வாக்காளர்கள். அப்போ வாக்காளர் பட்டியலை சரி செய்வது என்பது தேவையானது. அது எதுக்கு வாக்காளர் பட்டியலை சரி செய்யணும்னு சொன்னால், பிழையற்ற வாக்காளர் பட்டியல், டிரான்ஸ்பரண்டான வாக்காளர் பட்டியல், அதுதான் நோக்கம். இறந்து போனவர்கள், நிரந்தரமாக புலம்பெயர்ந்தவர்கள், நிறைய சில பட்டியல்களை அதை சரி செய்ய வேண்டியது தேவைதான். நீங்க அதை ஏற்க மறுக்கிறீங்களா ஸ்ரீகாந்த்? அதை வந்து நாங்க மறுக்கல. இறந்தவர்கள் பட்டியலை அப்படியே வைக்க முடியுமா? இறந்தவர்களை நீக்கணும். இங்கிருந்து ஷிஃப்ட் ஆனவங்களை வந்து யார் ஷிஃப்ட் ஆயிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதை வந்து நீக்கணும். அதை சொல்லலை. ஆவணங்கள் இல்லைன்னு சொன்னா நீக்கிறது. ஏன் அதை வந்து நாங்கள் அப்ஜெக்ட் பண்றோம்னா, இந்த நீக்கல் என்பது சிறுபான்மை மக்களை நோக்கி, தலித்துகளை நோக்கி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. ஸ்ரீகாந்த் எதற்கு உங்களுடைய விளக்கத்தை நான் கேட்க முயற்சிக்கிறேன். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பண்ணி உள்நோக்கத்தோடு அணுகுகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இத பாருங்களேன், ஒரு சாதிய வன்முறையோட அது அந்த பக்கம் திருப்புறாரு பாருங்க. சிறுபான்மை மக்கள் மீதும் அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதும் நடத்தப்படுற தாக்குதல்னு ஒரு திசை திருப்பல். கடந்த கால வரலாறு கடந்த கால வரலாறு இல்லங்க சார், உத்தரப்பிரதேச, பீகார்ல விளக்கம் கொடுக்க அனுமதி செய்த வரலாறு விளக்கம் கொடுக்க அனுமதி கொடுங்க. மகாராஷ்டிரால நீங்க சொல்றீங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க, அதுக்கான ஆதாரம் எங்க? இது வரைக்கும் ராகுல் காந்தி வெளியிட்டாரா? நீங்க கடிதம் எழுதுனேங்கிறீங்க, அதுல எந்த ஆதாரமாவது வெளியிட்டீங்களா? பொத்தாம் பொதுவான உங்களுடைய கற்பனை குற்றச்சாட்டுக்கு எப்படி தேர்தல் கமிஷன் விளக்கம் கொடுக்க முடியும்? நீங்க ஒற்றை அத்துமீறலையாவது அதுல வந்து ஆதாரம் விளக்கி இருக்கிறீர்களா? ஆனா இங்க வந்து 10 லட்சம் பேர் இறந்ததுக்கான ஆதாரம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 60-80 லட்சம் வெளிநாட்டினர், ரோஹிங்கியா இனத்தவர்கள் உள்ளே புகுந்திருக்கிறார்கள் என்பது விளக்கப்பட்டிருக்கிறது. அவங்கள்ட்ட அடையாளத்தையும் இதையும் நிரூபிங்கன்னு சொன்னா நீங்க ஏன் பதட்டம் அடைகிறீங்க? அவங்க வாக்குகள்லாம் உங்களுக்கு வந்து கொண்டிருந்தது இத்தனை நாள் கள்ள ஓட்டாக. அதை தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். இன்னும் சொல்ல போனா இது தமிழ்நாட்டிலே நடத்த வேண்டிய கட்டாயம் கூட்டம் பிஜேபி கூட்டம் தான். நீங்க வந்து எங்களை சொல்லாதீங்க. கண்டிப்பா கள்ள ஓட்டு போடுகிற யார் கள்ள ஓட்டு போடுறாங்க தமிழ்நாட்டு மக்கள் கேளுங்க. பிஜேபி தான். மகாராஷ்டிரால என்ன நடக்குது? பாலசிங்கம் இல்ல, அந்த விளக்கத்துக்கு அப்புறம் நான் மீண்டும் உங்ககிட்ட வரேன். கள்ளத்தனத்துக்கும் ஊழலுக்கும் எந்த கட்சி பிரபலம் என்பது தமிழக மக்களுக்கு இல்ல, இந்திய மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அதுல வந்து தமிழ்நாடு முன்னுதாரணமாக இருக்கிறது. நீங்க எந்த கட்சிக்காக நீங்கள் இப்ப வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்களோ, ஆளும் கட்சிக்காக, அந்த கட்சியின் ஊழல் விளையாட்டுகளும் அதிகார அத்துமீறல்களும் சிறுபான்மை மக்களை
நாங்க வந்து காப்பாத்துகிறோம் என்ற பெயர்களில் அவர்களுக்கெல்லாம் செய்யும் துரோகங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல மிக பட்டவர்த்தனமாக வெளியே வரும். அப்பதான் மக்களுக்கு புரியும். பாலசிங்கம், நீங்கள் எழுப்பிய கேள்விக்கான விளக்கத்தை நான் கேட்டேன். அதில் உங்கள் மாற்று கருத்து இருக்கா? மகாராஷ்டிரா குறித்து பேசினார், பீகாரும் தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுத்திருக்குது, எதையும் பதிவு செய்தார். நீங்க ஆதாரம் கொடுங்க, ஆதாரம் கொடுங்க. பிஜேபி வந்து சிறுபான்மை மக்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் துரோகம் செய்துன்ற மாதிரி பேசுறாரு. இந்த எங்க கூட்டணி கட்சிகள்லாம் துரோகம் செய்துன்னு. பிஜேபி தான் சிறுபான்மை மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு கட்சி, தலித்துகளுக்கு துரோகம் செய்யக்கூடிய கட்சி, பெண்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய கட்சி, பழங்குடி மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய கட்சி. இந்த மக்களை வாக்கு வங்கிகளா பார்க்கிற ஒரு கட்சி தான் பிஜேபி. எப்படியாவது தலித்து வாக்குகளை வாங்கணும், அப்படிதான் பழங்குடி வாக்குகளை வாங்கணும், அப்படி என்பதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கு. இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தை மதிக்கணும், இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை மதிக்கணும் என்பதெல்லாம் பிஜேபியுடைய நோக்கம். எந்த காலத்திலும் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை மதிக்கணும்ன்ற அந்த பண்பு கிடையாது யாருக்கு? பிஜேபிக்கு. நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காத ஒரு கட்சி இருக்குதுன்னா அது பிஜேபி தான். அரசியலமைப்பு சட்டத்துக்கு முன்னாடி இடபிள்யூஎஸ் எப்படி பாஸ் பண்ணீங்க? எந்த சட்டத்தின் அடிப்படையில் பாஸ் பண்ணீங்க? 50% மேல உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு இருக்கிற போது எப்படி பாஸ் பண்ணப்பட்டது? தலித்துகளுக்கு ரிசர்வேஷன் அதிகமாக கொடுக்கணும் போது அப்ஜெக்ட் பண்ற அதே அரசு, ஆனால் இடபிள்யூஎஸ் வந்து 10% எப்படி கொடுக்குறீங்க? எந்த சட்டத்தின் அடிப்படையில் கொடுத்தீங்க? பொருளாதார அடிப்படையில் வந்து கொடுக்கலாம் எங்கன்னா இருக்கா? நம்ம தலைப்பு மாறி போறோம் ஸ்ரீகாந்த். நம்ம பேசலாம் நான் வரேன்.